பார்ப்போம். Praise the Lord. Hallelujah. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினோ மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினோ மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமே பாவம் அகற்றினே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமே பாவம் அகற்றினே. அத்தனை தூரமே பாவம் அகற்றினே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. ஏன் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. எந்த மாபெரும் பாவங்களை முருகுக்கு பின்னால் தெரிந்தீரே. எல்லாரும் சொல்லுவோம், மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் தெரிந்தீரே. முதுகுக்கு பின்னால் தெரிந்தீரே. தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. ஏன் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த 2026 முதல் வாரத்தில் இயேசப்பாவை நோக்கி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்த இத்தனை ஆண்டுகளிலே நாங்கள் எங்களை நினைத்து பார்க்கும்போது நாங்கள் உம்மோடு நிற்பதற்கு அல்லது உம்மோடு இருப்பதற்கு நாங்கள் தகுதி அற்றவர்களாய் இருந்த எங்களை ஆண்டவரே தகுதிப்படுத்தினீர். உம்மோடு இணைந்து கொள்வதற்கு ஒரு பெரிய சுலாக்கியத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம், உம்முடைய வார்த்தையை நாங்கள் நினைவுபடுத்த போகிறோம். நாங்கள் பேசும்போது ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும், தம்முடைய பிள்ளைகளோடு கூட இந்த வார்த்தையுடைய ரகசியங்கள் மறைபொருள் எங்களோடு பேசும்படியாய் உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மீண்டதாக இன்றைக்கு நாம் எடுத்தவர்கள் வாசித்து பார்க்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 51:11. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், அடைவார்கள். ஆமென் அல்லேலூயா. இந்த நாளில் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, சஞ்சலமும் தவிர்ப்பும் ஓடி போகும்.
இந்த சஞ்சலமும் தவிழ்ப்பும் ஓடி போக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட கடந்து வரப்போகிறது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சஞ்சலமும் தவிழ்ப்பும் நம்முடைய வாழ்க்கையில் மாறப்பட வேண்டுமானால் மாற்றத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆனால் மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் நாம். நல்லா கவனிங்க, மாற்றத்தை தருகிறவர் நம்மோடு இருக்கிறார், மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர் நீங்களும் நானும். அப்போ மாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த மாற்றத்துக்குரிய தகுதி நம்மிடத்தில் என்ன வேண்டும்? இருக்க வேண்டும். அந்த தகுதி இருந்தால் மாத்திரம்தான் நான் மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள், பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியாக இருக்க வேண்டும். அப்போ பெற்றுக்கொள்ள முடியாத இருக்குது என்று சொன்னால், அல்லது பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் இல்லை, அல்லது பெற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தில் நாம் இடத்தை விட்டு தவறி விடுகிறோம், அல்லது பெற்றுக்கொள்வதற்குரிய அந்த இடத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளாதிருக்கிறோம். இன்றைக்கு இந்த காலவெளியில் எனக்கு அன்பான சகோதரி, நீங்களும் நானும் இந்த 2026 ஆண்டில் பிரவேசித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் சஞ்சலமும் தவிழ்ப்பும் ஓடி போகும். அப்படி என்று சொன்னால் நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலைமையில் இருக்கும், சமாதானமும் சந்தோஷமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அந்த சமாதானமும் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமானால் நாம் எதன் மேல் பிரியமாக இருக்க வேண்டும்? எதையே சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு நாளும் ஒருபோதும் பிரச்சனை இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் தேவனாகிய கர்த்தர் பிரச்சனையை கொண்டு வருகிறவர் அல்ல, பிரச்சனையை மாற்றுகிறவர், போராட்டத்தை மாற்றுகிறவர், சமாதானத்தை தருகிறவர், மகிழ்ச்சியை தருகிறவர், நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தருகிற தேவனை நாம் சார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 2026 உடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிற மனுஷியாய் நாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேன்றதாக இன்றைக்கு கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு பெருத்த ஆசீர்வாதம். அப்போ நாம் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான் சகோதரியாய் நாம் காணப்பட வேண்டும். அந்த ஒன்று, நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் நல்லா கவனிங்க, நாம் நித்திய ஜீவனை என்ன பண்ண வேண்டும்? சுதந்திரித்துக் கொள்வதற்காக நாம் அழைக்கப்பட்டோம். இந்த வார்த்தையில் சொல்லப்படுகிறது. நாம் இன்னைக்கு 5 விதமான காரியங்கள் எடுத்து சொல்லியிருந்தேன். அதை இப்பொழுது நான் நித்திய ஜீவனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இங்கே சொல்லப்படுகிறது, நாம் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நமக்கு எதற்காக என்று சொன்னால், நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பில் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், இங்கே வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க அந்த வசனத்தை மறுபடி. அந்த ஜீவன், நல்ல கவனி, மைக்கில் வாசிங்க. அங்கே சொல்றாரு, நித்திய ஜீவனை என்ன பண்ணுமா? அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்குது என்பதை அந்த சாட்சியா. நல்ல கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் ஜீவனாய் இருக்கிறார். அந்த ஜீவனாய் இருக்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார். இப்போ நமக்குள்ள இருக்கிறார். இந்த ஜீவனாய் இருக்கிற தேவன் மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் யாரோட இருக்கிறாரு? நம்மோடு. அப்ப நித்திய ஜீவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப ஜீவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அடுத்து 12வது வசனத்தை வாசிங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இதுதான் முக்கியமான காரியம். இப்போ 2025
நாம் இழந்து போனது அல்லது விட்டு போனது அல்லது நான் ஒருவேளை தவறி போனதை இப்போ 2026 பெற்றுக்கொள்ளணும்னா நாம் யாராக இருக்கணும்? குமாரனை உடையவர்களாக இருக்கணும். நல்லா கவனிங்க, குமாரனாய் உடையவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் நாம் தேவனோடு இருப்போம். யாரோடு இருப்போம்? தேவனோடு இருப்போம். அப்படி தேவனோடு இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் வேஸ்ட்டு, நாம் இருக்கிறதே வேஸ்ட்டு. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை குமாரனை உடையவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இந்த உலகத்தில் குமாரனை உடையவர்களாய் காணப்படணும். குமாரனை உடையவர்கள் தான் நித்திய ஜீவனுக்கு பங்கு. எங்க பங்கு? நித்திய ஜீவனுக்கு பங்கு. இந்த உலகம் நமக்கு சதமில்லை என்பது உறுதி. ஆனால் உறுதியானது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் தேவனோடு இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்லு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்போது உங்களுக்கு. அப்போ இது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா குமாரனை உடையவர்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? கூட கிடைக்கும். குமாரன் இல்லைன்னா கூட கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அவரை நாம் உடையவர்களாய் மாற வேண்டுமானால் இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நாம் சற்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ குமாரனை உடையவர்களாக இருப்போமானால் இந்த குமாரனை உடையவர்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் வாசித்து பாருங்க. எசேக்கியேலின் புஸ்தகம் 18:9 வாசிங்க. எசேக்கியேலின் புஸ்தகம். என் கட்டளைகளின்படி நடந்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு என் ஞானங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. இப்போ இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம்? குமாரனை உடையவர்களாக இருக்கணும். அப்போ குமாரனை உடையவர்களாக இருக்க வேண்டுமானால் அல்லது குமாரனை உடையவர்களாக இருந்தோமானால் இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? இந்த வசனத்தை வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. என் கட்டளைகளின்படி நடந்து. நல்லா கவனிங்க, என்ன சொல்கிறேன்? நல்லா கவனிங்க. கட்டளையின்படி நடந்து நியாயங்களின்படி கை கொண்டு உண்மையாய் இருப்பாயானால் அவனே இருப்பானாகில் அவன் நீதிமான். அவன் நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. நான் பிழைக்கவே பிழைக்க வேண்டுமானால் நான் எங்கே இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கணும். நல்லா கவனிங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருந்தால் நான் பிழைக்க முடியும், நீதிமானாக இருக்க முடியும், நான் குமாரனை உடையவராய் காணப்படும். வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் ஆதியில் என்ன இருந்தார்? வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தேவனாய். அப்போ அந்த வார்த்தை இப்போ தேவனாய் இருக்கிறார். அப்போ அதுதான் சொல்றார். இந்த வார்த்தையை, இந்த கட்டளையை, இந்த வார்த்தை யாருக்குள் இருக்கிறதோ அந்த வார்த்தை இருக்கிற எந்த மனுஷனோ தேவனை உடையவர்களாய், குமாரனை உடையவர்களாய் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அப்போ ஜீவனாய் இருக்கிற தேவன் நமக்குள்ள வாசமாய் இருந்தால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. குமாரன் இல்லாதவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. 2026 நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கிறாரா என்பதை நாம் பரிசோதிக்க வேண்டும். இதுதான் முக்கியமான காரியம். 2026 25 போயிடுச்சு. ஆனால் 2026 நாம் அனுபவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதெல்லாம் செய்யக்கூடாதோ, எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்தோம். ஆனால் இப்போ நான் யாராக இருக்கிறோம் என்பதை நாம் இப்போது நம்மை நாமே ஒரு விஷயம் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் பார்க்க வேண்டும். நாம் தேவனை உடையவர்களாக இருப்போமானால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமானால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் குமாரனை உடையவராய் காணப்பட வேண்டும். அப்படி குமாரனை உடையவனாய் இருந்தேனால் எனக்கு என்ன உண்டு?
ஆண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உண்டு. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எனக்கு தகுதி உண்டு. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் முதலாவது என்னவா இருக்கணும்? தேவனை உடையவர்களாக இருக்கணும். அந்த குமாரனை சார்ந்ததாய் காணப்பட வேண்டும். கட்டளைக்குள் என் வாழ்க்கை காணப்படும். தேவனுடைய இந்த வார்த்தைக்குள் நான் காணப்பட வேண்டும். இந்த வார்த்தைக்குள் இருந்தாதான் நான் என்னவா இருக்கிறேன்? தேவனோடு இருக்கிறேன், நித்திய ஜீவனுக்கு சொந்தமாக இருக்கிறேன். இல்லைன்னா கிடையாது. அப்போ நித்திய ஜீவனுக்கு சொந்தமாக இருக்க வேண்டுமானால் நான் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னிடத்தில் காணப்படுகிறது? வாசித்து பாருங்க. அதில் நீங்கள் பார்க்கும்போது எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபேசியர் 4:18. தங்கள் இருதய கடினத்தினால், நல்ல கவனிங்க, என்ன சொல்றாருன்னா, தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலேயே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள். இப்போ நல்ல கவனிங்க. இப்போ நம்ம பார்த்தோம், குமாரனை உடையவர்களாக இருக்கணும். அப்போ குமாரனை உடையவர்களாக இருந்தால் நித்திய ஜீவனுக்கு சொந்தமாக மாறுறோம். அப்போ குமாரனை உடையவனாக இருக்கணும்னு சொன்னால் நான் கட்டளைக்குள் இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்குள் நான் இருக்கணும். அப்போ நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைக்குள் நான் இருந்தால் நான் குமாரனை உடையவனாய் மாறி விடுகிறேன். மரித்தேன், சதா காலையில் உங்களோடு கூட இருக்கிறேன். சார், அந்த வார்த்தையாக இருக்கிற தேவன் இன்றைக்கு நமக்குள் வாசமாக இருக்கிறார். அப்போ நம்மோடு வாசமாக இருக்கிறார். அப்போ நாம் அவரோடு இருக்கிறோம். நித்திய ஜீவனுக்கு சொந்தமாய் மாறுகிறோம். வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது. இந்த வார்த்தை நமக்குள் இருக்கும்போது இந்த வசனம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. 4:18. அவர்களுடைய அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் நித்திய ஜீவனுக்கு என்னவா இருக்கிறோம்? தூரமாக இருக்கிறோம், அந்நியராக இருக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ள கூடாதபடி நாம் இருக்கிறோம். எதனால? அறியாமையினால். தேவனுடைய வார்த்தை அறியாமையினால். வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை ஜனங்கள் அறிந்து கொள்ளாததுனால என்ன பண்ணி போகிறார்களா? சங்காரமாய் போகிறார்கள். ஜனங்கள் என்ன ஆகிறாங்க? அறியாமையினால் சங்காரமாய் போகிறார்கள். அப்போ சங்காரமாய் போகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வார்த்தை அறியல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியம் அறியாததனால் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? சங்காரமாய் போகிறோம். அப்போ சங்காரமாய் போகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியல. நித்திய ஜீவனுக்கு சொந்தமாய் மாறல. நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியல. அப்போ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். சத்தியத்தை அறிவுக்கு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்போது உங்களுக்கு இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும். இப்போ கூட கொடுக்கிற தேவன் நமக்கு தாராளமாய் கூட கொடுக்கிற, அதிகமாய் கொடுக்கிற, மேன்மையாக கொடுக்கிற, ஆசீர்வதிக்கிற தேவன் உண்மைதான். ஆனால் நீ அவரை அறியாமல் இருந்து எப்படி கிடைக்கும்? புரியுதா? நாம் அவர் அறியாமல் இருந்து எப்படி கிடைக்கும்? அதே இடத்துல தான் இருப்போம், வாழ்வோம். நல்லா கவனி. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள். அது என்ன செய்வதில்லை? விதைக்கிறதில்ல, அது அறுக்கிறதில்ல, சேர்த்து வைக்கிறதில்ல, எதுவுமே செய்யலை. ஆனால் அது வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறது. ஆனால் நீங்களும் என்ன செய்கிறீர்கள்? அந்த ஆகாயத்து பறவைகளை போல பார்க்குறீங்க. சாப்பிட்றேன், படுக்கிறேன், எழுந்துக்கிறேன், அதான் யோசிக்கிறீங்களே தவிர எனக்கென்று சொல்லி ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது, எனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி நாம் அதை உணராதபடியினால இந்த பிரபஞ்சத்தின் வாழ்க்கையில், இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நாம் நினைக்கிறதை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர இந்த வார்த்தை சொல்லுகிறபடி வாழவில்லை. நல்லா கவனிங்க. நான் நினைக்கிறபடி வாழ்கிறேன், நான் விரும்புகிறபடி வாழ்கிறேன், நான் சொல்லுகிறபடி வாழ்கிறேன். ஆனால் வார்த்தை சொல்லுகிறபடி நான் என்ன செய்யல? என் வாழ்க்கையை அமைத்து கொள்ளவில்லை, என் குடும்பத்தை அமைத்து கொள்ளவில்லை. ஆனால் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் விரும்புகிறதை செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த காலவெளியில் சத்தியத்தை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு நாம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள
கற்றுக்கொள்ளுகிற, அறிந்து கொள்ளுகிற, அதற்காக பிரயாசப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானிக்கிற ஒரு வாழ்க்கை இந்த வருடத்தில். நல்ல கவனிங்க, வருடா வருடம் வருடம் போகிறது. ஆனால் இந்த ஆண்டு தேவன் முக்கியமாய் கிறிஸ்தவ மக்களுக்கு, கிறிஸ்துவ ஜனங்களுக்கு, கர்த்தரை அறிந்தவர்களுக்குரிய ஒரு வருஷம் இது. உண்மையாக சொல்கிறேன். போன வாரத்தில் பெங்களூரில் ஒரு பிஷப்புக்கிட்ட பேசியிருந்தேன். அவர் சொல்கிறாரு, 2025 365 நாள் அந்த 365 பேர் செத்துக்கிறாங்கன்றார். அது கிறிஸ்தவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், கிறிஸ்தவ பிள்ளைகள். ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வருஷம் முடிஞ்சு இந்த 3-4 நாள் தான் ஆகுது. இதுக்குள்ளே எத்தனையோ பேர் செத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் செத்துட்டாங்க. ஆனால் உலகம் ரொம்ப ஸ்பீடாக ஓடுது. ஆனால் நீ கர்த்தருக்குள் இருந்தீனா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கர்த்தருக்குள் இருந்தால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. இன்றைக்கு கூட நான் சொல்கிறேன் கேளுங்க, எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. இன்றைக்கு கூட சொல்கிறேன், எந்த ஆசையும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி மறிச்சு நான் பரலோகத்துக்கு போனேன். அதான் எனக்கு ஆசை. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகம் எனக்கு எப்போது தெரியும் சொந்தம் கிடையாது. உலகத்தில் எதுவுமே சொந்தம் கிடையாது. ஆனால் நான் தேவனை உடையவளாக இருக்கிறேன் என்பது மாத்திரம் நான் விரும்புகிறேன். அப்படி விரும்பும் போது நான் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளை நான் கை கொள்ளப்படும் போது அந்த வார்த்தை என் வாழ்க்கையை சுகமாய் கொண்டு நடத்தும். அல்லேலூயா. இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் சுகமாய் நடத்தும். அது மாத்திரமல்ல, அதில் பார்த்தீங்கன்னா வாசிங்க, அடுத்த வருஷம் வச்சிங்க 19 வருஷத்தை, உணர்வில்லாதவளாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். தாங்கள் என்ன பண்ணுகிறார்களா? காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் இடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. இதான் சொல்றாரு, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை தேவனால் நம்ம யோசிக்கல, நம்ம பேசுறோம் இல்ல, இந்த கர்த்தரால் போதிக்கப்பட்ட வார்த்தை, இந்த வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிறதாய் மாத்திரமல்ல, தேவனால் போதிக்கப்பட்ட வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமே அல்லாதபடி அதை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? அப்பியாசப்படுத்த வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கை கொண்டு வர வேண்டும், குடும்பத்துக்கு கொண்டு வர வேண்டும், பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும், நம்முடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்துக்குள்ள கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நல்ல கவனிங்க, இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ஒரு நாளும் நம்ம பாடுபட அவசியமே இல்லை. ஏன்னா அவர் கொடுக்கிறவர், நம் தேவனாய் கர்த்தர் கொடுக்கிறவர். அந்த தேவனாய் கர்த்தர் நமக்கு தடையும் பண்ண மாட்டார், அதை கெடுக்க விடவும் மாட்டார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய மனம்போன போக்கில் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்பொழுது நாம் திரும்புகிறோமோ, எப்போது திருந்துகிறோமோ, எப்போது மாறுகிறோமோ, எப்போது நாம் மாற்றம் அடைகிறோமோ, அந்த மாற்றம் தான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வரும். மாற்றம் தான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வரும். மாற்றம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மாற்றம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை சொந்தத்தை கொள்ள செய்யும். அல்லேலூயா. இந்த மாற்றத்துக்குரிய வாழ்க்கை என்னிடத்தில் இந்த 2026 இருக்குதா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசோதிக்க வேண்டும். நாம் நம்மை நாமே பார்க்க வேண்டும். மற்றவர்களை பார்க்காதீங்க. மற்ற ஒருவேளை கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவேளை யாரையுமே பார்க்காதீங்க. நம்மை நாமே பரிசோதிக்கக்கூடிய, நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய, நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய, நம்மை நாமே ஆயத்தமாக்கி கொள்ளக்கூடிய இந்த தருணம், இந்த மாதம், இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டை தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இந்த இலவசமாய் கொடுத்திருக்கிற இந்த ஆண்டிலே நாம் நம்முடைய வாழ்க்கை சரி செய்யாவிட்டால் ஆண்டுகள் வரும், நாட்கள் வரும், மாதங்கள் வரும். ஆனால் நேற்றைய நாள் இன்னைக்கு வராது. என்ன வராது? நேற்றைய வருஷம் இன்னைக்கு வராது. இன்றைய நாள் தான். நாளை நாள் நாம் என்ன பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம்.
ஆனால் போன ஆண்டுகளை எதிர்பார்க்க முடியாது. அப்படி எதிர்பார்க்க முடியாதுன்னா வருகிற நாட்களில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக, எப்படி நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும், நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை நாமே என்ன செய்ய வேண்டும்? வார்த்தைக்கு ஈடாக, வார்த்தைக்கு சமமாக, வார்த்தைக்குள்ளாக இருக்கிற ஒரு ஜீவனை, ஒரு வார்த்தையை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் இந்த ஆண்டு முதல் வாரத்தில் நம்மை நாம் ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்கும் சிந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லது ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் செயல்படுகிறவர்களாய் இருந்தோமானால், சிந்தித்தால் மாத்திரம்தான் செயல்பட முடியும். சிந்திக்காமல் செயல்பட்டோமானால் அந்த செயல்பாடு வெற்றியை தராது, அந்த செயல்பாடு அடுத்த ஆண்டை காண செய்யாது, அந்த செயல்பாடு வாழ்க்கையில் சுகத்தை கொண்டு வராது, அந்த செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரியத்தை உண்டு பண்ணாது. ஏன் என்று சொன்னால், நீ செயல்படுவதற்கு முன்பதாக சிந்திக்கிற ஒரு மனுஷனாய் இந்த வார்த்தை குறித்து சிந்திக்கணும், வாழ்க்கை குறித்து சிந்திக்காத. நீ இந்த வார்த்தையை சிந்தித்து பாருங்க, உன் வாழ்க்கை சுகமாய் போகும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை குறித்து நீ சிந்தித்து பாரு. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? இந்த வார்த்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பேசுகிறது? இந்த வார்த்தை எப்படி நம்மோடு கூட உறவாடுகிறது என்பதை நீ சிந்திக்கப்படும் போது, இந்த வார்த்தையை நீ சிந்தித்து அதன் செயல்படுத்த ஆரம்பிக்கப்படும் போது சுகமாய் போகும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு சுகமாய் போகும், ஆசீர்வாதமாய் போகும், வெற்றியாய் போகும், மகிமையாய் போகும். இந்த ஆண்டு உன்னை ஒரு மனுஷன் எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் தீமை செய்ய அனுமதிக்காது. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை உனக்கு தீமை செய்வதற்கு அனுமதிக்காது. ஏன் சொன்னால், இந்த வார்த்தை உண்மையை மாத்திரம்தான் சொல்லும், இந்த வார்த்தை சத்தியத்தை மாத்திரம்தான் சொல்லும், இந்த வார்த்தை நன்மையை மாத்திரம்தான் செய்யும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு நாம் மாற்றிக்கொள்ளப்படும் போது இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரும். அடுத்து சொல்லுகிறது பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு என்ன பண்ணு? இப்போ 2025 கெட்டு போன மனுஷன், கெட்டு போன வாழ்க்கை, கெட்டு போன ஜீவியம், கெட்டு போனதை நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். ஆனால் 2026 புதியவைகளை சிந்திக்கணும், புதியவைகளை யோசிக்கணும், புதியவைகளை நாம் காணப்படணும், புதியவைகள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா நீ கேட்கறது நடக்கும். ஹல்லேலூயா. நீ விரும்புகிறது நடக்கும். யார் எதிர்த்து நின்னாலும், யார் உனக்கு முன்பதாய் நின்னாலும் கவலைப்படாத. சொல்லு, இயேசுவின் நாமத்தினால நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவோடு இருக்கிறபடினால கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தார், நானும் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். 2 காரியம். உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். அதுதான் சொல்லுகிறது. இங்க சொல்லுகிறது, வாசித்தீங்களா? வசனப்படி வாசிங்க. பழையவைகளை அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. ஆமென். பைசால கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த புதிய ஆண்டுல நாம் என்ன பண்ணோம்? புதுசை மாற்றணும். இல்லை, நம்ம என்ன பண்ணோம்? புது புடவை கட்டுறோம், புது துணியை மாற்றுறோம், புதுசாக மாற்றுறோம், ஒரு புது பொருளை வாங்கி போடுறோம், எல்லாம் நிறைய புதுசாக என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். எதுக்கு தெரியுமா? வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, பிரதர் நான் புது வருஷத்தில் எதனா ஒன்று புதுசாக வாங்கி வச்சுனா, புதுசாக செஞ்சேன்னா அடுத்த வருஷம் எனக்கு புதுசாக இருக்கும். ஆனால் நீ ஒன்றும் புதுசாக ஆகலையே, நீ இன்னும் அதே மாதிரி தானே, பழைய காரியம் பழைய தானே இருக்கிற, புதுசு மாறலையே. இல்லை, பழசிலேயே தான் இருக்கிறோம், ஆனால் புதுசு வரல. உன்னுடைய நடக்கைகள், செயல்பாடுகள், சிந்தனைகள், வாழ்க்கைகள் எல்லாம் என்ன பண்ணோம்? புதுசாக மாற்றணும். ஒருவேளை நீ சிந்திச்சு உன்னோடு கூட தேவன் பேசி கொண்டிருக்கிறார். சகோதரிய சகோதரனை யாரோட பேசுகிறேன்னு தெரில, கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் இன்னும் அதே பழைய 2025 இருக்கிற மாதிரியே இருப்போமானால் வாழ்வோம், வாழ்க்கை போகும், குடும்பம் போகும், ஆனால் வெற்றி இருக்காது.
சமாதானம் இருக்காது, குறைவாக இருக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு மனுஷிக்குள்ள, ஒரு குடும்பத்தில் இருப்பார் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் உலகம் கொடுக்காது. மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க, உலகம் கொடுக்காது, பணம் கொடுக்காது, காரு பங்களா கொடுக்காது, வசதி வாய்ப்பு கொடுக்காது. ஆனால் சமாதானமாக இருப்போம். ஹல்லேலூயா. நான் உண்மையிலே சொல்கிறேங்க, அடிக்கடி நான் எங்கே போனாலும் நிறைய இடத்துக்கு போகும்போதெல்லாம் என்கிட்ட காசே இருக்காது, ஆனால் போயிட்டு வருவேன். பணம் இல்லை என்பது எனக்கு ஒருபோதும் குறைவே கிடையாதுங்க. பணம் இல்லை என்பது ஒரு குறைவு கிடையாது. ஏன்னா பணம்தான் வாழ்க்கையானால் அது வாழ முடியாது. ஹல்லேலூயா. வாழ்க்கை தான், நம்முடைய வாழ்க்கைக்கு பணம் தேவை. ஆனால் பணத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நாம் நம்மளை சேர்ந்து வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தர நாம் என்ன செய்ய வேண்டும்? புதிய ஆவியுடையவர்களாய் மாறணும். பழைய ஆவியை தொடுத்துடணும். பழைய ஆவி என்ன பண்ணோம்? இந்த 2025 மாற்றினோம். 2026 புதிய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாய், புதிய மனுஷனாய், புதிய ஜீவியத்தை நாம் கொண்டு வரப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிறாரு. அடுத்த வருஷம் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. யாரை தரித்துக் கொள்ளணுங்க? புதிய மனுஷனை தரிச்சுக்கணும்ப்பா. எத்தனை பேர் தரிசிக்க போகிறோம்? எத்தனை பேர் நம்ம மாற்ற போகிறோம்? நல்லா கவனிங்க. யாரையும் பார்க்காதீங்க. இந்த உலகத்தில் எந்த மனுஷன் யாருமே பார்க்காதீங்க. இயேசு தான் சொன்னார், நீங்கள் எனக்குள்ளோம், நான் உங்களுக்குள்ளோம் இருக்கிறேன்னு சொல்லி. அப்படி இருந்தோம்னா இந்த வருஷம் வெற்றியாக போகும். அல்லேலூயா. இந்த ஆண்டு நிச்சயமாக சொல்கிறேன், இயேசுவோடு நாமும் இயேசுவோடு 2 பேர் இணைஞ்சிருந்தோம்னா இந்த வருஷத்தில் வெற்றியாக இருக்கும். இல்லைங்க, எங்கள் மனைவி ரொம்ப நேசிப்பாங்க, என்னுடைய பிள்ளைங்க ரொம்ப நேசிப்பாங்க, என்னுடைய குடும்பம் நேசிக்கும், எங்கள் அக்கா, எங்கள் மாமா, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா 10,000 ரூபாய் சேர்த்து கொடுத்துப்பாரு. ரொம்ப அதிகமாக நேசிப்பார். தம்பி வா, தம்பி சீக்கிரம் வா. ஐயோ என் பிள்ளை வந்துட்டான், கறி மீன் ஆகு, எங்கள் அம்மா வந்துட்டாங்க, எங்கள் அப்பா வந்துட்டாங்க, எங்கள் மனைவி வந்துட்டாங்க, எங்கள் பிள்ளைங்க வந்துட்டாங்க. வீட்டுக்காரர் 1 லட்சம் சம்பாதிச்சு கொடுத்துட்டாரு. எங்கள் வீட்டுக்காரர் காலை அமுக்குறது, கையை அமுக்குறது எல்லாம் நடக்கும். ஆனால் அது காசு இல்லாமல் போய்ப்பார். ஏம்மா டீ போட்டாமா? இப்போ தானே வந்த, அதுக்குள்ளே டீ கேட்குற, வந்து கொஞ்ச நேரம் உட்காரு, அதுக்கப்புறம் டீ போடலாம். 1 லட்ச ரூபா கையில் கொண்டு கொடுத்துருப்பாரு. கேட்கறதுக்கு முன்னாடி டீ வந்து உட்காரும், கேட்கறதுக்கு முன்னால் எதாவது வந்து உட்காரும். பணத்தின் மேலே வாழ்கிறது வாழ்க்கை. அல்லேலூயா. பணத்தின் மேலே ஓடுகிறது, இயேசுவின் அன்பு மேலே இல்லை. இயேசுவின் அன்பு மேலே இருந்துச்சுன்னா பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் எது இருந்தாலும் வாழ கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்படி வாழும்போது தான் வாழ்க்கை சரியாய் போகும், குடும்பம் சரியாய் போகும். இந்த புதிய ஆண்டில் நீ புதுசாக மாற்றுக்கலைன்னா உன் வாழ்க்கையும் மாறாது, நீயும் மாற மாட்ட, குடும்பமும் மாறாது, எதுவுமே மாறாது. அதே இடத்துல அங்கே தான் இருக்கும். 2026 இன்னும் 2030 கூட வரும். ஆனால் நீ அப்படியே தான் இருப்ப, வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும், எதுவுமே மாறாது. ஆனால் 2026 நீ புதிதாய் உன்னை மாற்றிக்கொள்ளணும். நம்மை நாம் மாற்றிக்கொள்ளணும், நம்முடைய குடும்பத்தை மாற்றிக்கொள்ளணும், நம் சிந்தையை மாற்றிக்கொள்ளணும், நம்ம செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளணும். புதிய மனுஷியாய், புதிய மனுஷனாய் மாறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாய் சொல்கிறேன், வாழ்க்கையாக இருக்கும், வாழ தெரியாது, வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா வாழ்க்கை பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கொண்டே இருக்கும், அந்த சிக்கல்லேருந்து விடுபட முடியாது. ஏன் தெரியுமா? நீ மாறல, உன் வாழ்க்கை மாறல, நீ மாறல, குடும்பம் மாறல, நீ மாறல, உன் செயல்பாடு மாறல. அப்ப இன்றைக்கு இந்த புதிய ஆண்டுல நாம் என்ன செய்ய வேண்டும்? குமாரனை சார்ந்தவர்களாய் காணப்படும், ஜீவனுடையவர்களாய் காணப்பட வேண்டும், வார்த்தைக்குள் நாம் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், பழையவைகளை கழித்து புதியவர்களாய் மாற வேண்டும், புதிய ஆவி உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே மாறப்பட வேண்டும். அப்படி மாறப்படும் போது தான் தேவன் சொல்வதை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. அப்படி நிறைவேறவில்லை என்று சொன்னால் நாம் எங்கேயோ தவறு செய்து கொண்டிருக்கிறோம், எங்கேயோ நாம் நின்று கொண்டிருக்கிறோம். போக வேண்டிய இடத்தை போக முடியல, செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியல, அல்லது நட வேண்டிய காரியத்தை நடக்க முடியல. ஏன் தெரியுமா? முடியாததுக்கு காரணம் நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. அல்லேலூயா. நீ இல்லாத இடத்துல இருக்கிற, அதனால தான் உனக்கு பிரச்சனை. இந்த 2026 இயேசுவோடு உன் வாழ்க்கை இணைத்துக்கொள்ளு, புதிய மனுஷியாய் தரித்துக்கொள்ளு, புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளு, புதிய காரியத்தை செய்ய நீ உன்னை பிரயாசப்படும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவார். அல்லேலூயா. அடுத்து வாசித்து
பாருங்க, 25 வாசிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை கலைத்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நல்ல கவனிங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியா, இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் பண்ணணும். தயவு செய்து ஆண்டவர் ஏதோ நோக்கத்தோடு பேசுகிற எனக்கு தெரில, நான் ஏதோ பேசணும்னு வந்துருந்தேன். இங்கே வந்து உட்காந்துக்கப்புறம் தான் கத்தர் ஏதோ திருப்பி என்ன கொண்டு நிற்கிறாரு. இன்றைக்கி ரூபனை தான் மெசேஜ் கொடுக்க சொல்லி பாஸ்டாம நேற்று சொன்னாங்க, அதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கட்சியில் இங்கே வந்தவொடனே எனக்கு ஆண்டவர் அந்த அனுமதி கொடுக்கவே இல்லை. திடீர்னு ஆண்டவர் நானே மெசேஜ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த 2026 முதலாவது வாரத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம்தான் வாழ்கிறோம். நல்ல கவனிங்க. இம்மைக்குரிய வாழ்க்கைக்காக இல்லை. இம்மைக்குரிய வாழ்க்கை எல்லா நாளும் எல்லா மனுஷனுக்கும் எப்போ போகும்னு தெரியாது. நடந்து போனால் செத்துடுறான், பஸ்ஸில் போனால் செத்துடுறான், பைக்கில் போனால் செத்துடுறான், எல்லாம் நடக்கும். மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நாளும் ஒருபோதும் நிரந்தரம் கிடையாது. அந்த நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்து கொன்ற உங்களுக்கும் எனக்கும் ஒரு நிரந்தரம் உண்டு. அல்லேலூயா. நித்திய ஜீவன் எனக்கு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நித்திய ஜீவனை சொந்தெடுத்து கொள்ள வேண்டுமானால் இந்த பூலோகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் முதலாவது குமாரனோடு கூட இருக்கிற வாழ்க்கை காணப்பட வேண்டும். கட்டளைக்குள் இருக்கிற வாழ்க்கை காணப்பட வேண்டும். புதிதாய் மாற்றப்பட்ட வாழ்க்கை காணப்பட வேண்டும். இதெல்லாம் செய்து வந்தாதான் நாம் வாழ்க்கைக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட முடியும். 25 என்ன சொல்றாரு? அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியா பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். என்ன பண்ணுமா? நல்லா கவனிங்க. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? அவயங்களா இருக்கிறோம். யாருக்கு அவயங்களா இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு அவயங்களா இருக்கிறோம். மனுஷனுக்கு இல்லை. எங்கள் விழா எலும்பு அதெல்லாம் அது அங்கே. நாம் யாரோடு கூட கிறிஸ்துவோடு அவயங்களா இருக்கோம். கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கிறாருங்க? தலையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு என்னவா இருக்கிறோம்? அவயங்களாக இருக்கிறோம். இந்த அவயங்களாக இருக்கிற நீங்களும் நானும் பொய்யை கலைத்து என்ன பண்ணோம்? உண்மையை பேசணும். அவரோடு இணைந்திருந்தால் நித்திய ஜீவன். கட்டளையை காத்து கொள்ளணும். புதியவைகளை மாறணும். பழையவைகளை கலைத்து புதியவைகளை கொண்டு வரணும். நாம் என்ன பண்ணோம்? அவயங்களாய் மாறணும். இயேசு கிறிஸ்துடைய அவயங்களாய் மாறணும். அப்படி மாறினா தான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். நான் அப்படியே தான் இருப்பேன்னா இருந்துக்கோ, வானாம், தப்பே கிடையாது. அப்படியே இருந்துக்கோ. இந்த ஆண்டில் எத்தனை ஆண்டு வந்தாலும் அப்படியே தான் இருப்பேன். ஆனால் நீ போக மாட்ட பரலோகத்துக்கு. நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள முடியாது. அங்கேயே தான் இருப்ப. ஆனால் வாழ முடியும், இருக்க முடியும். ஆனால் நித்திய ஜீவனுக்கு சொந்தம் கிடையாது. அல்லேலூயா. நான் கிறிஸ்துவின் அவயங்களா என்னைக்கு மாறுகிறோனோ, கிறிஸ்துவின் அவயமா என்னுடைய வாழ்க்கை என்னைக்கு காணப்படுகிறதோ அன்றைக்கு நான் தேவனோடு இருப்பேன். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவோடு அவயங்களாய் மாறுகிற போதுதான் நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறேன். தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறது மாத்திரமல்ல, அவருடைய ஜீவனாய் இருக்கிறேன். அவருடைய ஜீவனாய் இருக்கிறது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்கு சொந்தமாய் மாறுகிறேன். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு சொந்தமாய் மாறுகிறேன். ஏன் என்று சொன்னால், வாழ்க்கை வாழத்தானே தவிர சாவதற்காக கிடையாது. வாழ்க்கை வாழ்வதற்காக, அந்த வாழ்க்கையை தேவனோடு வாழ்வதற்காக. நல்ல கவனிங்க. வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை வாழ்வதற்காக, அந்த வாழ்க்கை தேவனோடு வாழ்வதற்காக. இந்த உலகத்தோடு வாழ்வோமானால் உலகம் நம்மை அழிவுக்குள்ளே கொண்டு போய்விடும். உலகம் நம்மை நரகத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். உலகம் நம்மை என்ன செய்யும்? பாவத்துக்குள்ள, சாபத்துக்குள்ள, தரித்திரத்துக்குள்ள, வறுமைக்குள்ள, இந்த உலகத்துடைய சிற்றின்பத்துக்குள்ள நம்மை சிக்க வைத்து நாம் போக வேண்டிய இடத்தை போக விடாத தடுக்க செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் நாம் வாழ்வது யாருக்காக? இயேசுவுக்காக. வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். அல்லேலூயா.
அல்லேலூயா. வாழ்வது யார் வாழ்றாருங்க? இயேசு வாழ்றார். எனக்குள்ள இயேசு வாழ்றார். அந்த இயேசு வாழ்கிறபடினால வாழ்க்கை நான் வாழ வேண்டுமானால் நான் இயேசுவோடு வாழ வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு நான் பொய்யை களைந்து என்ன பண்ணணுமா? மெய்யை பேசணும். அடுத்த வசனம் வாசிங்க, 26. Praise the Lord. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனியாக கிடக்குது. நல்லா கவனிங்க. உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி கர்த்தர் யாரோட பேசுகிறேன் எனக்கே தெரில. ஆவியானவர் எங்கேயோ பேசி நிற்கிறார். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் நாம் நித்திய ஜீவனுக்குரியவர்கள். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நித்திய ஜீவனுக்குரியவர்கள். நாம் கட்டளைக்குள்ள இருந்தால் தேவனோடு இருப்போம். நாம் பொய்யை கலைத்து தேவனோடு கூட உறவாடுகிற அந்த உறவாடுதல் ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் என்ன பண்ணணும்? புதிதாய் மாற வேண்டும். புதிதாய் மாறாமல் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. அதுதான் இங்கே சொல்லி எல்லாமே கரெக்டு தாங்க. கோவப்படுவார். கோவப்பட்டால் என்ன பண்ணுறது தெரியுமா? காலையில் சண்டை வரும், 3 நாள் 4 நாள் பேசவே மாட்டோம். அப்படியே ரொம்ப அப்படியே வைராக்கியமாக இருப்போம். பார்த்துக்கிறீங்களா? நிறைய பேர் கோவப்பட்டுருவாங்க, அது 2-3 நாள் பேசவே மாட்டாங்க. அல்லேலூயா. அது கிடையாது. இது என்ன சொல்கிறாரு? சூரியன் அஸ்தமித்து அது மறையிறதுக்குள்ளே உன்னுடைய கோபம் தணிஞ்சிடணும். அப்படி தனி இல்லைன்னா நீ கிறிஸ்துவோடு இல்லைன்னு அர்த்தம். நீ தேவனோடு இல்லைன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தைக்குள் இல்லைன்னு அர்த்தம். அப்போ தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இதுதான் நிச்சயம். நம்முடைய கோபம் ஆரம்பிக்க வேண்டும், ஆனால் அது சாயந்தரம் முடியறதுக்குள்ளே அது காணாமல் போயிடணும். அதுக்கப்புறம் ஒப்புரவாகணும், அதுக்கப்புறம் ஐக்கியமாகணும். அது பிறகு நாம் என்ன பண்ணோம்? சந்தோஷமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? இயேசு இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க சொல்லியிருக்கிறார். அதான் சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறேன், எப்போது என்ன பண்ணுங்க? சந்தோஷமாக இருங்க. இந்த உலகத்தில் பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க? சந்தோஷமாக இருங்க. உங்கள் முகத்தில் எப்போதும் எப்படி தெரியணும்? சந்தோஷம்தான் தெரியணும். இன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்தால் கூட என்னத்தையோ பறி கொடுத்துட்டு வந்த மாதிரி அப்படியே சும்மா அப்படியே கல் எடுத்து அடித்தா கல் அவங்க மூஞ்சிலேருந்து வெளியே வந்துடுற மாதிரி அடிக்கும். அப்படியே பார்த்துக்கிறீங்களா? நிறைய பேர் அப்படியே வந்தாங்கன்னா சர்ச்சில் இருந்து உட்காந்தாங்கன்னா கல் எடுத்து அடிச்சுன்னா கல் வெளியே ஓட்டுறா, அவங்க மூஞ்சி அப்படியே இருக்கும். அந்த மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக அடிப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் அப்படி தாங்க. சபைக்கு வந்தால் கூட சந்தோஷமாக வாங்க. பிரச்சனை இருக்குது, யாருக்கு பிரச்சனை இல்லைங்க? சொல்லுங்கள். பிச்சை எடுக்கிறான் பாருங்க, அவனுக்கு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? சாப்பாட்டுக்கு பிரச்சனை. பிச்சை எடுக்கிறவனுக்கு 4 வீடு போனாலும் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. சாப்பாடு எங்கே கிடைக்க மாட்டுதுன்ற அந்த ஆதங்கம் அவனுக்கு உள்ள இருக்கிற அந்த பிரச்சனை. கோடி கோடியாக வச்சு படுத்துனுங்கிறான் பாருங்க. 100 காரு, 200 காரு, 50 காரு, எத்தனையோ ஏக்கரு, எத்தனையோ கோடி, எத்தனையோ பேங்க், எத்தனையோ இருக்குது. என்ன பிரதர்? டாக்டர் சொல்லிட்டாருங்க, இவ்வளோதான் சாப்பிடணும், இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா சுகர் ஏறிடும், இவ்வளோதான் சாப்பிடணும், பிபி ஏறிடும். இல்லை, பணம் கோடி கோடியாக பார்த்துருங்கிறாரு. முடியல, பணமே இல்லை, பிச்சை எடுக்கிறாரு. அவருக்கும் சமாதானம் இல்லை. பணம் கோடி கோடியாக வச்சுருக்கும் சமாதானம் இல்லை. ஆனால் கிறிஸ்து உன்னோடு இருந்தார்னா பணமும் இல்லைனாலும் கோடியும் இல்லைனாலும் எல்லா நேரத்திலும் அதுதான் சொல்கிறார், எப்போதும் சந்தோஷமாக இருங்க. எப்போதும் சந்தோஷமாக இருங்க. சர்ச்சுக்கு வரும்போது நீங்கள் துக்க முகமாக வந்தீங்கன்னா மற்றவன் பார்த்துட்டு சொல்லுவான், இன்னும் இந்த அம்மா இந்த ஐயா சர்ச்சுக்கு போகிறாரு, போன மாதிரி என்னமோ அப்படியே நோத்தியோ வர்றாரு. எல்லாத்தையும் மறந்துடுங்க. சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னால் சந்தோஷமாக நல்லா குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு நல்லா சூப்பராக வாங்க. வந்து கத்தரை நல்லா கவனிங்க. நீங்கள் கத்தரை நல்லா ஆராதனை செய்து போய் பாருங்களேன், இந்த சந்தோஷம் ஒரு வாரம் முழுசும் இருக்கும். நீ வரும்போது இப்படி வந்தீங்கன்னா அது போகும்போதும் இப்படியே தான் இருக்கும். அல்லேலூயா. மாறாது. ஏன்னா நீ மாறலையே, இன்னும் பழைய வாழ்க்கை, பழைய காரியம், பழைய அதே தானே இருக்கிற. ஆனால் மாறணும்னு சொன்னால் நம்ம தாங்க மாற்றணும். கடைக்கு போனால் தான் சாமான் வீட்டுக்கு வரும், படிக்க போனால் தான் படிக்க முடியும். நான் படிக்கவும் மாட்டேங்க, வீட்டிலே தான் இருப்பேன். யார் வேணான்னா
இன்ட்ரி போடுறாங்க. 10வது படித்தவங்களுக்கு, +2 முடித்தவங்களுக்கு 50,000 சம்பளம். போய் எழுதலாமா? இதை படிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு 50,000 சம்பளம் கிடைக்கும்? இல்லை, ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னா போகல. ஆனால் அங்கே போடுறாங்க 10வது படித்தவங்களுக்கு யாராக இருந்தாலும் நல்ல வேலை 50,000 சம்பளம் கொடுக்குறாங்கன்னு கவர்மெண்ட்டு போடுது. அப்ளிகேஷன் எழுத போகிற, என்னம்மா படிச்சுக்கிற? நான் படிக்கவே இல்லை அப்படின்னு வேலை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நான் இப்படியே தான் வருவேன். ஏசப்பா சொல்கிறாரு, பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, எப்போதும் சந்தோஷமாக இருங்க. இந்த உலகத்தில் பாடு, மரண, பிரச்சனை எல்லாமே இருக்கும். யாரும் இல்லாத ஆள் கிடையாது, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சந்தோஷமாக இருங்க, எப்போதும் சந்தோஷமாக இருங்க. அந்த சந்தோஷம் மற்றவர்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. நீ சந்தோஷமாக இருப்பது யாருக்கு தெரியணுங்க? மற்றவங்களுக்கு தெரியணும். பிரச்சனை இருக்குது இல்லைன்றது அண்ணாட விஷயம். ஆனால் நீ சந்தோஷத்தை நீ உண்டு பண்ணிக்க, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளு, சந்தோஷத்தை நீ மாற்றிக்க. நீ மாற்றினா பிரச்சனை தானாக மாறிக்கினே இருக்கும். தானாக மாறுங்க. நான் வேணா சொல்கிறேன், எழுதி கொடுக்குறேன் பாருங்கள். 2026 நீங்கள் ஒன்று செய்யுங்க. பிரச்சனை இருக்குது, ஆனால் பிரச்சனை யோசிக்காதீங்க. பிரச்சனையை பார்த்து சொல்லி, ஈசனே பிரச்சனையை போ, பிரச்சனை போன்னு சொல்லிக்கினே இருங்க. அது போயினே இருக்கும். சந்தோஷம் வான்னு கூப்பிடுங்க. கடைக்கு போய் சாமான் வாங்குற மாதிரி சந்தோஷத்தை வான்னு கூப்பிடுங்க. பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரே, சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நான் சந்தோஷமாக இருக்கிறேன். சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த வார்த்தை உள்ளே இருந்தால் தான் சந்தோஷம் வரும். எது? இந்த வார்த்தை நம்ம வாசம் பார்த்தீங்களா? நித்திய ஜீவன். அடுத்து என்ன சொல்லியிருக்கிற? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் என்ன பண்ணணும்? மாற்றணும், புதியவை கொண்டு வரணும், கட்டளைக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நாம் பொய்யை கலைத்து மெய்யை பேசணும். அப்படியெல்லாம் பேசும்போது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா சந்தோஷம் தானாக வருங்க. உண்மையாக சொல்கிறேன், இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன். நான் யாருக்குரிய முதலாவது நினச்சிக்கணும், நான் யாருக்குரிய? பரலோகத்துக்குரிய, இந்த உலகத்துக்குரிய இல்லை. இதை நீ நினச்சிட்டுனா இந்த ஆசை பாசெல்லாம் வெறுத்துருவேன். உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ஒரு 10 கோடி இருந்தப்பா போதும், அதெல்லாம் தேவையில்லை. நீ சொல்லிப்பார், நான் பரலோகத்துக்குரிய, இந்த உலகம் எனக்கு சதம் இல்லை. இதை நினச்சிட்டு அடுத்து கட்டளைக்குள்ளே வா. கட்டளைக்குள்ளே வந்தினா இந்த கட்டளை ஒன்று சொல்லும், உன் ஆத்துமா வாழ்வதில் எல்லாவற்றையும் சுகமாக இரு, இப்போது இருக்கிற காட்டில் 1000 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன். இதெல்லாம் சொல்லினே இரு. அதுதான் கட்டளைக்குள்ளே வரும்போது இதெல்லாம் சொல்லும் போது கர்த்தர் உயர்த்தினே போவார். அடுத்து நீ என்ன பண்ண? பழையவே கலைக்கணும். பாய்ச்சிகளே இருந்தெல்லாம் பேசினா வராது. நல்லா கவனிங்க, இதெல்லாம் சொல்லுங்கள். ஆனால் பழைய அந்த 2025 இந்த மாதிரியே இருந்துன்னு இதெல்லாம் சொன்னீங்கன்னா வராது. 2025 இருந்ததை மாற்றிட்டு 2026 புதிதாக மாற்றி புதிய ஆவியை பெற்றுக்கொண்டு இதெல்லாம் சொல்லிக்கணும். பொய்யை கலந்து மெய்யை பேசணும். மெய்யை பேசும்போது கோபத்தை மாற்றி என்ன பண்ணணும்? சந்தோஷத்தில் வரணும். கோபத்தை எடுத்துடணும். கோபம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். யாருக்கும் கோபம் இல்லாத ஆள் கிடையாது. சின்ன குழந்தை கூட எதனா பிடிங்கிட்டுனா கோவப்பட்டு வந்து அடிக்கும். இல்லை, சின்ன குழந்தை நல்லா அது சாப்பிட்ற பொருள் ஏதாவது ஒன்று வச்சுருந்தா அது விட்டு பிடிங்கிட்டு போகிறான். கோவப்பட்டு ஓடு என்ன பண்ணும்? அம்மாவாக இருந்தாலும் அப்பா வந்து அடிக்கும், இல்லை எதாவது தூக்கி போடும். பெரிய ஆள் அதே மாதிரி நடக்கும். ஆனால் கோபம் இல்லாத ஆள் யாருமே கிடையாது. ஆனால் கோபத்தை மாற்றணும். சின்ன குழந்தைங்க தெரியாது, பெரியவங்களுக்கு நமக்கு தெரியும். நாம் புதிதாக பிறந்திருக்கிற நாம் என்ன பண்ணோம்? புதிய மனுஷனை தடுத்து கொண்டிருக்கிறோம். புதிய ஆவியில் உள்ள மாறிகள் பழையவைகளை கழித்து புதியவைக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்போ நாம் கோபத்தை மறைத்து நாம் நீதிக்குள்ளே வரணும். அடுத்த வருஷம் வாசிங்க பாருங்களா. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்களேன். யாருக்கு இடம் கொடுக்கூடாதுங்க? நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பிசாசு உங்கள் வீட்டில் வரமாட்டான், வந்து நிற்பான். இயேசு சொன்னார், யோபுடைய குடும்பத்துக்கு வரும்போது, நீதிமான், உண்மை உள்ளவன், உத்தமன், அவனை பார்த்து நீ வந்தியா போ அப்படின்னாரு. இவ்வளோ தைரியமாக பேசுறியா? ஒன்றே ஒன்று சொல்லலாம், சும்மா அதை அப்படி எடுத்துகிட்டு விட, நான் பார்க்குறேன் அவன் உண்மையாக்காரனா பொய்யாக்காரனான்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ எல்லாவற்றையும் செய்ய, அவனை ஜீவனை எடுக்க அவனுக்கு அதிகாரம் இல்லை. எல்லாம் நடக்கும், ஆனால் ஜீவனை எடுக்க அவனுக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தருக்கு ஒருவருக்கு மாத்திரம் ஜீவன் எடுக்க அதிகாரம். ஆனால் இன்றைக்கு இந்த காலவெளியில் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியை, நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். பிசாசுக்கு இடம் கொள்ளாதிருங்கள். 2025 இடம் கொடுத்துட்டீங்க. 2025 நீங்கள் என்னென்னமோ செஞ்சிட்டீங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ சொல்லுங்கள், பிசாசுக்கு 2026 என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இடமில்லை. ஏன்னா கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன், நான் அவருக்குள்ளே இணைந்திருக்கிறேன். பழையவைகளை கழிச்சிட்டேன், புதிய மாறிட்டேன். நான் கோபம் கொள்ளலை, பொய்யை கழிச்சிட்டேன், உண்மையாக மாறிட்டேன். இதெல்லாம் நான் கொண்டு வந்துட்டேன்.
இப்போ பிசாசு என்னிடத்துல இடமில்லை. டாட்டா சொல்லுவான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டுடைய சமுத்திரம் இன்றைக்கு ஒரு தீர்மானம். 2025 முடித்து 6க்குள்ளே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உள்ள வாழ்க்கை முன்னாடி நிற்குது. நித்திய ஜீவன் முன்னாடி நிற்குது. ஆசீர்வாதம் முன்னாடி நிற்குது. மகிமை முன்னாடி நிற்குது. அதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த காரியெல்லாம் நீ செஞ்சாதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம இந்த காரியெல்லாம் செய்யணும். என்னென்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் என்னென்ன சொன்னேன் பாங்க. புதிய மண் தட்டிக்கொள்ளணும், இருக்கணும், பொய்யை கலைக்கணும், செய்யக்கூடாது இருக்கணும், பிசாசுக்கு என்ன பண்ணணும், இடம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் செஞ்சுட்டு நான் கர்த்தருடைய கட்டளைக்குள்ளே இருக்கணும். குமாரன் எனக்குள்ளே, நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். குமாரன் எனக்குள்ளே. இது இருந்தால் தான் 2026 வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இப்போ வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னா ஒரு எல்லாரும் அப்படியே எழுந்து இப்போ ஆண்டோடி சொல்லுவோம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே இன்றைக்கு இந்த நாளில் உங்களுடைய வார்த்தை நான் கேட்கிறலாய் மாத்திரம் அதை என்னுடைய வாழ்க்கையில் சரி செய்வதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு மாற்றத்துக்குள்ளே வருவோம். தேவ சமூகத்தில் ஆண்டுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு நாங்களும்